நீ எப்ப பார்த்தாலும் சந்தோஷமாவே இல்ல. அதுக்கு நான் என்ன பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ பண்றது பார்த்தனா. இது என்னது? உனக்கே கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா? அறிவு இருக்கா? எதுக்கு இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்க? உன்னை பத்தி மட்டும் நினைக்காத, என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் கூட வந்தா ஏன் ரேஞ்ச் என்ன ஆகுறது? மழை இல்லைன்னா கூட கூட சுமையா இருக்கும். பார்வை இல்லைன்னா கண்கள் கூட சுமையா இருக்கும். உடம்புல உயிர்லனா உடம்பே சுமையா இருக்கும். ஆனா இப்படி சந்தோஷம்லாம் நம்ம லைஃபே நமக்கு சுமையா தான் இருக்கும். டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு. சரி வா ஷாப்பிங் போலாம். என்கிட்ட இப்ப காசு இல்ல. காலையில இருந்து நான் இன்னும் சாப்பிட கூட இல்ல. அதுக்குள்ள ஷாப்பிங்னா என்னால எப்படிதான் முடியும்? எனக்கு தெரியும் உன்கிட்ட காசு இல்லன்னு. ஆனா உன்கிட்ட சாப்பாடு வாங்க கூட காசு இல்லன்னு இப்பதான் தெரியுது. ஏன் பணம் தானா? என்ன புரிஞ்சு கூட மாட்டியா? நான் புரிஞ்சுக்காம பேசுறேனா? உனக்குலாம் எதுக்குடா லவ்? உன் ஸ்டேட்டஸ் தெரியாம லவ் பண்ண பத்தியா? எல்லாம் என்ன சொல்லணும்? இங்க பார், இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ரிலேஷனும் இல்ல. ஐ எம் பிரேக்கிங் வித் யூ. கிறிஸ்டி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆளே மாறிட்ட. பரவாயில்லையே, இந்த மாதிரி ரிச்சான ஹோட்டலுக்குலாம் வந்திருக்க. அப்புறம் லைஃப் எல்லாம் எப்படி போகுது? You know what? I got married. என் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு தெரியுமா? MNC கம்பெனில ஹெட்டா இருக்காரு. மந்த்லி 3 lakh salary. உனக்கு ஜாப் என்ன சொல்லு, நான் வாங்கி தரேன். சார் ஹாய் சார், வாட் இஸ் சர்ப்ரைஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் நீங்க இந்த இடத்துல வந்திருக்கீங்க? சார் அனாமிகா என்னுடைய ஒய்ஃப். அனாமிகா உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருப்பேன்ல, அது இவரை பத்தி தான். இவர் தான் என்னுடைய பாஸ். தெளிவா சொல்லணும்னா என் கம்பெனி முதலாளி. சார் ப்ளீஸ் உட்காருங்க. இங்கே ப்ளீஸ் சார். சார் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணவா? இல்ல வேணாம். அனாமிகா என்ன அப்படி பாக்குற? உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருப்பேன்ல, அது இவரை பத்தி தான். சார் ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணாரு, ரொம்ப. ஆனா அந்த பொண்ணு சாரை விட்டுட்டு போயிட்டாங்க, கேவலம் காசுக்காக. ஆனா இப்ப பாத்தி அவரோட ரேஞ்ச. அவர் எவ்வளவுதான் ரேஞ்சா இருந்தாலும் அவரோட ஸ்டைல் மாறல. ஆனா கண்டிப்பா சார் அந்த பொண்ணு உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சார். அனாமிகா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஒரு விதத்துல அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போனது நல்லதா சார். ஏன்னா நீங்க இப்ப எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கீங்க. வேற சாரி எனக்கு இம்பார்ட்டன்டான ஒரு கால் வந்திருக்கு. நான் கிளம்புறேன்.